நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 643வது வீடியோ. திரிபுரா ரகசியத்தினுடைய கடைசி பகுதி இன்றைக்கி பார்க்குறோம். த லாஸ்ட். இன்றைக்கா கேளுங்க அட்லீஸ்ட்டு. அதை வேண்டதான் முடியும் மனுஷால். அதாவது இப்போ அகஸ்தியர் ஹயக்ரீவர் டிஸ்கஷன் ஆகிறது. திரும்பி படைச்சியபடி தத்தாத்திரேயருக்கும் பரசுராமருக்கும் வந்த டிஸ்கஷன் வந்துடுது. ஸ்ரீ தத்தாத்திரேயர் இதுவரை சொன்ன தேவி லலிதாம்பிகையின் மகாத்மியத்தை கேட்ட பரசுராமர் மகிழ்ச்சியில் நிறைந்து பக்தி கடலில் மூழ்கினார். மயிர் குச்சிருந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். மது உண்டவன் போல் அந்த ஆனந்தத்தில் மயங்கினார். இரு கைகளையும் கூப்பி சொன்னார், பகவானே, பராசக்தியின் சரிதம் என்னும் புண்ணிய நதி நீரை கொண்டு உங்களால் நான் என்று நீராட்டப்பட்டேன். உங்கள் கருணையினால் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றேன். ஸ்ரீ குரு, துயரம் என்னும் இருளை போக்கும் ஆதவா, நாதவா, நமஸ்காரம். என்ன செய்வதென்று அறிந்து கொண்டது எனக்கு நல்ல வழி காட்டிய அந்த சாந்தமான முனிவர் சமாவர்த்தருக்கும், யாருன்னா அந்த முன்னாடி பயிற்சி இல்லையா சுமேதேஸ்வர மகரிஷி, நமஸ்காரம். வெற்றிய குளத்தில் வசிக்கும் தவளை போல் இதுவரைக்கே நான் இருந்து விட்டேன். யார் சொல்கிறார்? இவர் சொல்கிறார். யார்? தத்தாத்திரேயர்கிட்ட இவர் சொல்கிறார், பரசுராமர். இதுவரை நான் வாழ்க்கையை வீணத்து விட்டேன். உங்கள் திருவடியில் சரணமடைந்து பாக்கியம் பெற்றேன். என் மோட்ச லட்சியத்தை அடைந்து விட்டேன் என்றார். பகவானே, ஒரு சந்தேகம் உள்ளது. என் மீது மிக்க கருணை கண்ட நீங்கள் எதுவானாலும் உபதேசிப்பீர்கள். மகாமுனியான அகஸ்தியர் ஏன் பராசக்தியை வெளிப்படவில்லை? அதனால் அவருக்கு ஸ்ரீபுரம் தென்படாமல் போனதே. வேத வித்தியர்களுக்கு கூட ஸ்ரீபுரம் என்று கண்மைப்படுவதில்லை. பின்னர் அகஸ்திய முனிக்கு எவ்வாறு ஸ்ரீபுரத்தை காண முடியும் கேட்கிறார். தத்தாத்திரேயர் சொல்கிறார், பரசுராமா, கேள். வெறும் பாண்டித்யம் பலன் தராது. முன்பிறவியின் வாசனைக்காக ஒவ்வொருவரும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லோரிடம் உபதேசம் பெறுவதால் இந்த வாசனைகள் வெளியே வரும். வேறு வழி இல்லாமல் இதற்கு ஹயகிரிவை சந்தித்து அவரிடம் இந்த திரிபுர சுந்தரியின் மகாத்மியத்தை கேட்டறிந்து தேவி மீது பக்தி உண்டான பின் அகஸ்தியர் தன் பத்திரிடம் உபதேசம் பெற்றார். லோபாமுத்தரிடம் உபதேசம் வைக்கிறார். அவர், பரசுராமா, காயத்ரி உபதேசம் என்று ஒரு பிராமணன் வைதிக காரியங்கள் செய்ய முடியாது. அது போன்றே இந்த விஷயத்தில் உபதேசம் பெறாது முன்னேற்றம் ஏற்படாது. குருவிடம் உபதேசம் பெற்று வழிபாட்டு முறையை குருவிடம் தெரிந்து கொள்ளாது தானாகவே கற்றுணர்ந்து ஒருவன் முறையாகவே பூஜை செய்து வந்தாலும் அரைக்குறையாக தயாரித்த மருந்தை சாப்பிட்ட நோயாளி போல் ஆவான். குரு உபதேசமின்றி ஒரு தேவதைய மந்திரத்தை நன்றாக கற்றுணர்ந்து வழிபாட்டு முறைகளை நன்றாக கற்றுணர்ந்து செய்து வருபவன் தேவதைக்கு கோபத்துக்கு ஏற்படுத்துகிறான். அவனுக்கு விடிவே கிடையாது. இந்த பாவத்திலிருந்து தப்ப முடியாது. ஆனால் குரு உபதேசம் கட்டாய வேணுன்றா. திருப்பி வேதத்தை மட்டும் பின்பற்றுவதற்கு தேவி வழிபாட்டுக்கு அதிகாரம் இல்லை. வைதிக சம்ஸ்காரங்களை மட்டும் செய்து மோட்சம் அடைய முடியாது. ஏதோ விசேஷமான முறையில் நமக்கு கிடைத்து விட்டதாக எண்ணிக்கொள்வோருக்கு ஆத்ம ஞானம் கிட்டுமானால், ஏன் மரங்களுக்கு கூட ஆத்ம ஞானம் கிட்டக்கூடாது? யாக புகையினால் கிடைக்கும் பலன் சாஸ்வதம் என்று வேத ஏற்பண்டர்கள் நினைக்கிறார்கள். சஞ்சலம் கொண்ட ஒரு வசுவால் சிரமான பலனை அடைய முடியுமான்னு சொல்கிறார். யார்? தத்தாத்திரேயர். சாக விரும்புவனுக்கு விஷத்தை தருவது போல் பிரம்மா பிரபஞ்சம் தொடர்ந்து நிறைவேறுவதற்காகவும் தேவர்கள் திருப்தி பண்ணுவதற்காகவும் வேதங்களை பரப்பினார். வேதத்தில் உள்ளடக்கிய பாகத்தையும் பிரம்மா ஒழித்து வைத்து விட்டதால் ஜனங்களுக்கு அது பற்றி தெரிவதில்லை. நாராயண அவதாரமான வேதவியாசர் ஜனங்கள் மீது கருணை கொண்டு அதெல்லாம் வெளிப்படுத்தினார். சன்னியாசியின் கூட சித்தக்தியை ஆராதனை செய்ய வேண்டும். ஸ்ரீவித்யா உபாசனையை கைவிட்டவன் மீளவே முடியாது, நரகம் புகுவான். சன்னியாசி ஆனவன் எல்லா ஆசைகளையும் துறக்க வேண்டும். ஆனால் வேதத்தை அவன் துறப்பது போல் மோட்ச சாதனமாக ஸ்ரீவித்யா உபாசனையை துறக்கக்கூடாது. ஸ்ரீவித்யா உபாசனையை கைவிட்டால் சன்னியாசி கூட தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், கும்பி பாகம், அழிச்சிரம் முதலிய நரகங்களுக்கு செல்வான். மேலும் தண்டநாதாவில் உத்தரவிடப்பட்டு சங்கர்ஷினி, கர்ஷினி, காலகர்ஷினி போன்ற கொடூர தெய்வங்களால் வதைக்கப்படுவான். ஆனால் ஸ்ரீவித்யா உபாசனை விடாது மேற்கொள்ளவன் மோட்சத்தை அடைவான் சொல்கிறார். தாந்திரிக மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கிடைப்பது போல் வைதிக மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு மோட்சம் கிட்டாது. தாந்திரிக மார்க்கத்தை ஈஸ்வரனை குறித்த பூஜா முறைகளில் ஞானம், பக்தி, சிரத்தை உண்டாகி ஆத்ம ஞானம் மோட்சம் சித்திக்கும். கர்மப்படி ஸ்ரீவித்யா உபாசனையில் ஈடுபடுபவன் தூய்மை பெற்று
அந்த அதே பிறகு சிவனுக்கு சமமாகிறான். ஸ்ரீவித்யா வாசனையின் மூலம் மோட்சமடைபவர், உபதேசம் பெற்றவர் மரணத்துக்கு பின் நற்கனை அடைவான். தேவி திரிபுரசுந்தரியை வழிபடாது ஆத்ம ஞானம் வேண்டும் என்ற ஆசையை எப்படி பிறக்கும்? தேவியின் அனுகிரகமின்றி ஆத்ம ஞானத்துக்கு ஆசையோ அழிவோ கிடையாது. சிவன், விஷ்ணு மட்டுமல்ல தேவதைகள் வெளிப்பட்டு கிடைக்கும் பலன்கள் எல்லாம் தேவியின் அனுகிரகத்தாலே கிடைக்கின்றன. பராசக்தியை வழிபடுவது என்பது அத்தகைய தேவதைகளை வழிபடுவது சமம். எல்லாம் சொல்றார். வேதவியாச வேத கருத்துக்களை புராணங்களை விடுத்து சொல்லியிருக்கார். திரிபுராவை பற்றி வார்த்தைகள் அடங்கிய ஆகமங்களால் ஆனதே வேதம். 3 வகை ஜனங்களுக்காக வேதம் உண்டானது. எல்லோரும் ஓய்வடைய வேண்டும் என்று பரமேஸ்வரன் வேதம் போன்ற ஆகமங்களை வெளியிட்டார். அந்த ஆகமங்கள் கடல் போன்று உலகை சூழ்ந்துள்ளன. இந்த கடலை கடந்து ரிஷிகள் ஆகமங்களின் அமிர்தம் போன்ற அச்சாற்றை தந்திரங்களால் வெளியிட்டனர். சம்ஸ்காரங்களை செய்து பண்பற்ற பிராமணர்களே தாந்திரிக வழிபாட்டுக்கு உரியவர்கள். இதர்கள் நேரடியாக தாந்திரிக வழிபாட்டுக்கு அதிகாரம் பெற்றவர்கள். வேதமே தந்திரம், தந்திரமே வேதம், இரண்டுக்கும் எள்ளளவு வித்தியாசமில்லை. மந்திரங்களுக்கு இருக்கும் தந்திரத்தையும் வேதம் கொண்டிருக்கிறது. குத்தமான விஷயங்களை கொண்டிருக்கும் தந்திரங்கள் மற்ற அனைத்தையும் விட சிறந்தவை. வேதம் போன்றே தந்திரங்களிடம் மந்திரம், பிரம்மாணம் என்ற பிரிவுகள், மந்திரம், பிராமணம் என்ற பிரிவுகள் உண்டு. எனவே தாந்திரிக முறையே சிறந்தது சொல்றார். புராணங்களும் தாந்திரிக விஷயங்களை கொண்டால் தான் படைப்பு பற்றி பேசும் தந்திரங்களை புராணத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். நிறைய சொல்றார் அவர். சொல்லி இது சொல்றாரு. 1,00,000 நாமாவளிச்சு பூஜை பண்ணலான்ற. எப்படின்னா பூஜையை வெள்ளிக்கிழமையோ சுபநேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும். சங்கல்பம் பண்ணிக்கொண்டு பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும். பிராமணர்கள் ஆசீர்வாத மந்திரங்கள் சொல்ல வேண்டும். அதன் பின் கிரமப்படி தேவி பரிவார தேவதைகள் பூஜிக்கப்பட வேண்டும். தேவிக்கு பஞ்சோபச்சாரம் செய்ய வேண்டும். தேவிக்கு புஷ்பத்தை சமர்ப்பித்து தேவியின் 1000 நாமாக்களை சொல்லி தூபதீபம் காட்ட வேண்டும். இது போல 1,00,000 நாமாக்கள் ஆகும்படி தினமும் செய்ய வேண்டும். தினமும் ஒரே வகை புஷ்பத்தை தான் உபயோகிக்க வேண்டும். ஒரு நாளில் சகசநாமத்தை இரட்டைப்படை எண்கள் தடவை சொல்ல வேண்டும். 2 முறையோ 4 முறையோ என்றாவது வைதிக மூலமாக தானாகவோ தன் புத்திரர்களும் பூஜிக்க வேண்டும். பூர்த்தியாக சமயத்தில் 9 முக்கோணம் கொண்ட சர்வபத்திர மண்டலத்தை அரிசியை பரப்பி மஞ்சள் கயிறும் வஸ்திரமும் கட்டிய தங்க கலசத்தை, தங்க கலசம் பித்தளை கலசம், தாமிர கலசம் வைக்கலாம். மந்திரங்கள் சொல்லி தூபதீபம் காட்டி கலசத்தில் மணிகள், ஜலம், 5 வித மூலிகைகள் சேர்த்து 5 வித முளைகள் சேர்த்து தேங்காயை வைக்க வேண்டும். கலசத்துக்கு முன்பு தேவியின் விக்கிரகத்தை ஆவாகனம் பண்ண வேண்டும். முதலில் சர்வபத்திர மண்டலத்தை தேவிகளை பூஜிக்க வேண்டும். அடுத்து திக்பாலர்களையும் 4 சக்திகளையும் பூஜிக்க வேண்டும். நடுவில் தர்மம் முதலிய தேவதைகளை பூஜிக்க வேண்டும். பூஜை எல்லாம் சொல்றார் அவர். இது மாதிரி பூஜை பண்ணால் எல்லா பாவங்களும் விடுபடுறா அப்படிலாம் சொல்லி 1,00,000 திரி கொண்ட விளக்கை பூஜிக்கலாம். விளக்கேட்டு அதாவது நெய்த்திரி கொண்டு 10, 100, 1000 விளக்குகளை தேவியின் ஒவ்வொரு நாமாவாக சொல்லி ஏற்றலாம். மோகன் குருஜி மாதிரி பண்ணார். அதில் மணி தீபத்தில் பெரிய விளக்கு கிட்டத்தட்ட இந்த விளக்கே 8-10 அடி உயரம் இருக்கும். அது சுற்றி நிறைய பிரான்ச்சஸ் ஆட்டம் இருக்கும் கிளக்கலையாக. அதில் எல்லாரும் வந்து ஏற்றுவா. ஏற்றி கிரமமாக பண்ணாத பரசுராமா பால், கரும்புச்சாறு, நெய், தேன், பஞ்சாமிர்தம், தயிர், புண்ணிய நிதிகளிலிருந்து சுகந்தமான ஜலம் இவற்றால் ஸ்ரீசக்தத்தை 1,00,000 1000 அல்லது 100 முறை சொல்லியாவது தானாக வெதியரை கொண்டு ஸ்ரீசக்கரத்துக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஸ்ரீசுக்த மந்திரத்துக்கும் தசாம்ச கணக்கில் பாயசத்தால் ஹோமம் செய்ய வேண்டும். ஸ்ரீருத்ரம் சொல்ல ஸ்ரீசக்கரத்துக்கு அபிஷேகம் செய்வது பெருமை அளிக்கும் அப்படின்னு சொல்றார். பௌர்ணமி என்று ஸ்ரீசக்கரத்தை விசேஷ திரவங்களை வைத்து பூஜித்து தேவி திரிபுரசுந்தரியிடம் பக்தி பூண்ட ஒரு ஆச்சார பிராமணரை பத்தினி சகிதமாக வஸ்திரம், ஆபரணங்கள், சந்தனம், புஷ்பம், ஆசனம், அர்க்கியம் தந்து பூஜிக்க வேண்டும். அதன் பின் தேவியை உத்வாசனம் பண்ணி ஸ்ரீசக்கர ஆபரண தேவதைகளை எத்தனை பேர் உள்ளனரோ அத்தனை பிராமணருக்கு போஜனம் அளிக்க வேண்டும் சொல்றார். எல்லா புண்ணிய நிதிகளில் ஸ்நானம் பண்ணிய புண்ணியமும், எல்லா பூஜைகளையும் பண்ணிய புண்ணியமும், எல்லா பொருட்களையும் தானம் பண்ணிய புண்ணியமும் இதெல்லாம் வந்து சேரும் மாதிரி பூஜை பண்ணான்னு சொல்றார். இந்த மாதிரிலாம் சொல்லி தேவி மகாத்மியத்தை கேளால் பக்தி பிறக்காது. அந்த பக்தியில் இந்த மோட்சத்துக்கான வழி விளக்கம் என்பதால் இந்த மகாத்மியம் மோட்ச சாதனம் சொல்றார். தேவியின் மகாத்மியத்தை கேளாது எப்படி பக்தி பிறக்கும்? பராம்பிகை மீது பக்தி செலுத்தி ஒன்றே வழி.
மூக்கே இல்லாத ஒரு அழகிய இளம்பெண் அழகு எப்படி வீணும், அதுபோல நற்குணங்கள் இருந்தும் தேவியிடம் பக்தி இருந்தால்தான், நற்குணங்கள் இருந்து தேவியிடம் பக்தி இருக்கணும். அப்பதான் அவனுக்கு வந்து எல்லாமே பூர்ணமாக கிடைக்கின்றார். நாரதா, தேவியின் மகாத்மியத்தை கேட்பதே பக்திக்கு இருப்படும். இனிமேல் திரிபுரா ரகசியத்தில் உள்ள மகாத்மிய காண்டம் என்னும் பகுதியை கேட்க வேண்டும். படிப்பதற்கும் கேட்பதற்கும் பாவங்கள் போக்கும். தேவி திரிபுராவின் அனுகிரகத்தை வேண்டுவோம் தினமும் ஒரு அத்தியாயமோ ஒரு ஸ்லோகமோ படிக்க வேண்டும். இப்படி செய்வது ஆயுளை அதிகரித்து மங்களம் தரும். ஏழையாக இருந்தால் செல்வம் கிடைக்கும். மலடிக்கு புத்திரம் பிறப்பான். எதை வேண்டினாலும் கிடைக்கின்றார். வேதாகமம் என்ன கடலை கடந்து எடுத்த அமிர்தமே இந்த திரிபுரா ரகசியம். இந்த அமிர்தத்தை பானம் பண்ணித்தால் சிவன் முதலிய தெய்வங்கள் அமிர்த நிலை பெற்றனர். இந்த அமிர்தமே ஹ்ரீம் பீஜ ரூபமானிய மாதா திரிபுர சுந்தரி சொல்லி முடிக்கிறார். ஸோ நானும் இதை வச்சு திரிபுரா ரகசியத்தினுடைய கடைசி நாளான இதை நான் நிறைவு செய்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த திரிபுரா ரகசிய அந்த லலிதாம்பியருடைய படம் மேலே இருக்கு. லலிதா தர்பார் இதை காமிச்சு நானும் இன்றைக்கி இந்த திரிபுரா ரகசியன்ற நூலை நான் நிறைவு செஞ்சிட்டேன். மிச்சம் எல்லாம் குலதெய்வம் அதெல்லாம் பேசினா 100 கணக்கில் 200 300 500 கூட பார்க்குறான். திரிபுரா ரகசியத்தை 100 பேர் கூட பார்க்குறது ரொம்ப எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதுதான் ஆனால் இதோடு முடிச்சுட்டேன். நல்ல காலம் 31 நாளில் முடிஞ்சது. இது தயவுசெய்து டைம் இருக்கும்போது படிங்க. குழந்தைகளெல்லாம் படிக்க சொல்லிக் கொடுங்க. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் மங்களம் உண்டாகும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.